மக்கானா வச்சு எப்பவும் ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு பதிலா, இந்த மாரி ஒரு கிரேவிய ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல நெய் ஊத்தி, மக்கானாவ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3யும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூட இஞ்சி, பூண்டு 2யும் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 2 அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா அத வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் 2ம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், ஒரு 10 முந்திரிய உடைச்சு இதில ஆட் பண்ணி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. வெங்காயம் மிக்ஸ்சர் நல்லா ஆறுனதுக்கப்புறம், மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே பேன்ல ஒரு 2 ஸ்பூன் பட்டர் இல்லன்னா கீ ஆட் பண்ணி, அது உருகுனதையும் ஒரே ஒரு பிரியாணி இலைய ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க ஆனியன் மிக்ஸ்சர ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஊத்தியிருக்க நெய் நல்லா பிரிஞ்சு வரப்போ, மொளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது 3யும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி, நல்லா கொதிக்கிறப்ப, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும், ப்ரவுன் சுகர ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க மக்கானாவ இதுக்குள்ள ஆட் பண்ணி, நல்லா அது ஃபுல்லா மூழ்குற மாரி நல்லா கிளறி விடுங்க. மக்கானாவ நல்லா கலந்ததுக்கப்புறம், கசூரி மேத்தி தூவி நல்லா கிளறி விடுங்க. கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீமையும் ஆட் பண்ணிட்டு, இத சப்பாத்தி இல்ல ரைஸ் கூட வச்சு என்ஜாய் பண்ணுங்க.